ஹாய்ங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பன்னீர் பிரியாணி தான். நான் எப்போ எந்த பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வேன். ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, ஸ்பைசஸ்ஸு, இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டிதான். குக்கரில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதங்கினது. இது கூட வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, தனி மிளகாத்தூள், உப்பு இதான். இதை தவிர்த்து வேறு எந்த மசாலாவும் நான் போடுறதில்ல. கடையிலையும் வேறு எந்த மசாலாவும் நான் வாங்கினதில்லை. வீட்டில் இருக்கிறத வச்சே மசாலா செஞ்சு போட்டுக்கிறது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாகவும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெவியாக இருக்கும், டைஜஷன் ஆகாத மாதிரியே இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த டைஜஷன் பிரச்சனையும் இருக்காது. லஞ்சுக்கு இதை பண்ணி முடித்ததுமே நேற்று கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து பூஜைக்கு பண்ண வடை மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு காலையில் வடை சுட்டுட்டேன். அதையும் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அவங்களையும் சாப்பிட வச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் யோகா பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். பாய்ங்க.